கங்கை நீரில் வந்து அதிகமான வந்து புனிதத்தன்மை இருக்கின்றது, அதால் மட்டும்தான் இந்த பாம்பு கடியினுடைய விஷத்தை முறிக்க முடியும், இந்த சிறுவனை அப்போதுதான் காப்பாற்ற முடியும் என்கின்ற ஒரு தவறான ஒரு தகவலை வந்து சொல்லி மூட நம்பிக்கையின் மூலமாக அவர்களை வந்து நம்ப வைத்து அவர் வந்து அனுப்பியிருக்கிறாரு. இந்த பெற்றோரும் உறவினரும் அதை நம்பி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பாம்பு கடிச்சு உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுவனை என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகாம அந்த கங்கை ஆத்துல கூட்டு போயிட்டு ஒரு மூங்கில் குச்சி எடுத்து அவரோட உடம்பை வைத்து கட்டி கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அந்த சிறுவன் வந்து அந்த கங்கை ஆற்றினுடைய அந்த நீரில் வந்து மிதக்க விட்டு இவங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ள மூட நம்பிக்கை என்னன்னு சொன்னா, இந்த கங்கை ஆற்றினுடைய புனிதத்தன்மையால நம்முடைய பையன் வந்து பிழைச்சி வந்துடுவான் என்கின்ற அந்த நம்பிக்கையில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பையன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயிருக்கு போராடி அதே இடத்திலே வந்து அவர் இறந்து உடல் வந்து எந்த விதமான அசைவும் இல்லாமல் ஒரு நிலை அடைகின்றது. அந்த சூடாக கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாலை எடுத்து என்ன பண்ணுறான்னு சொன்னால், பச்சிலம் குழந்தைகளாக சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகள் மீது வந்து அந்த கொதிக்கக்கூடிய அந்த பாலை கொண்டு போய் வந்து ஊத்துறார், அதிக அளவில் வந்து ஊத்துறார். பெரிய ஆட்கள் மீது அந்த சூடு போட்டால் கூட நம்மளால் கூட தாங்க முடியாது. நம்ம மேலே ஏதாவது சூடாக ஒரு தண்ணியோ ஏதோ ஒரு பொருளை கொட்டி விட்டால் நம்மால் கூட அந்த வலியை தாங்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பச்சிலம் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி தாங்குவாங்க? அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியும் சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாம்பு கடித்த ஒரு சிறுவனை கங்கை நீரில் மிதக்க விட்டு அந்த சிறுவனை மூடநம்பிக்கையின் காரணமாக கொண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய அம்ரோஹா மாவட்டத்தில் 14 வயதான ஒரு சிறுவன் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த போது அவனை பாம்பு ஒன்று கடித்திருக்கின்றது. இந்த பாம்பு கடித்த உடனடியாக மருத்துவமனைக்கு ஓடோடி கொண்டு போய் சேர்த்து அந்த சிறுவனுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய காரியத்தை அந்த பெற்றோர் வந்து செஞ்சுருக்கணும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த பெற்றோரும் உறவினரும் சேர்ந்து அந்த பாம்பு கடித்த சிறுவனை அருகில் இருந்த ஒரு மந்திரவாதிகிட்ட போய் அவரை காமிச்சு வந்து இது மாதிரி வந்து பாம்பு கடிச்சிருச்சு என்ற தகவலும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மந்திரவாதி வந்து இந்த பெற்றோர்கிட்டையும் உறவினர்கிட்டையும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் இவருக்கு அந்த பாம்பு கடிச்சனுடைய விஷம் இறங்கணும் அப்படின்னு சொன்னால், இவரை காப்பாற்றணும்னு சொன்னால், இவரை நீங்கள் கங்கை நீரில் கொண்டு போய் இவரை வந்து நீங்கள் மிதக்க விடணும், கங்கை நீரில் வந்து அதிகமான வந்து ஒரு புனிதத்தன்மை இருக்கின்றது, அதால் மட்டும்தான் இந்த பாம்பு கடியினுடைய விஷத்தை முறிக்க முடியும், இந்த சிறுவனை அப்போதுதான் காப்பாற்ற முடியும் என்கின்ற ஒரு தவறான ஒரு தகவலை வந்து சொல்லி மூட நம்பிக்கையின் மூலமாக அவர்களை வந்து நம்ப வைத்து அவர் வந்து அனுப்பியிருக்கிறாரு. இந்த பெற்றோரும் உறவினரும் அதை நம்பி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பாம்பு கடித்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுவனை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகாமல் அந்த கங்கை ஆற்றுல கூட்டு போயிட்டு ஒரு மூங்கில் குச்சி எடுத்து அவரோட உடம்பை வைத்து கட்டி கங்கை ஆற்றுல வந்து மிதக்க விடுறாங்க. எவ்வளவு நேரம் வந்து மிதக்க விடுறாங்க அப்படின்னு சொல்லி செய்தியில் பார்த்துன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அந்த சிறுவன் வந்து அந்த கங்கை ஆற்றினுடைய அந்த நீரில் வந்து மிதக்க விட்டு இவங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ள மூட நம்பிக்கை என்னன்னு சொன்னால், இந்த கங்கை ஆற்றினுடைய புனிதத்தன்மையால் நம்முடைய பையன் வந்து பிழைச்சி வந்துடுவான் என்கின்ற அந்த நம்பிக்கையில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பையன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயிருக்கு போராடி அதே இடத்திலே வந்து அவர் இறந்து உடல் வந்து எந்த விதமான அசைவும் இல்லாமல் ஒரு நிலை அடைகின்றது. 12 மணி நேரத்திற்கு பிறகு சிறுவனை என்ன பண்ணாங்க சொன்னால், மறுபடியும் மருத்துவமனைக்கு கூட்டு ஓடி இருக்கிறாங்க. அங்கே போய் காமிக்கும் போது அவர் அந்த உடலை பார்த்த மருத்துவர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த சிறுவன் இறந்து வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது என்கின்ற அந்த தகவலை சொன்ன பிறகு இறந்த தன்னுடைய மகனுடைய உடலை வைத்துக்கொண்டு கதறி கதறி அழக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நிகழ்ந்திருக்கின்றது. பொதுவாக இது மாதிரியான ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கும்போது பல நேரங்களில் மக்களுக்கு வந்து தொடர்ச்சியாக விழிப்புணர்வு வந்து கொடுக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கின்றது. படிப்பறிவு இல்லாத காரணத்தினால சில மக்கள் அப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், படித்த மக்கள் கூட இது மாதிரியான ஒரு மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள், தவறான இது மாதிரி மந்திரவாதிகளால் தவறான ஒரு வழிகாட்டல் செய்யப்படக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதை நம்பி இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு பேரு இழப்புக்கு வந்து உள்ளாக்கப்படுறாங்க. பாம்பு கடித்தால் என்ன செய்ய வேண்டும் என்று ஏராளமான விழிப்புணர்வு வீடியோக்கள் வெளியிடப்படுகின்றது, அரசாங்கத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. யாரையாவது பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் தாமதிக்காமல் நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு வந்து கூட்டு போங்க, அருகில் என்ன மருத்துவமனையில் அந்த பாம்பு கடிக்கான சிகிச்சை வந்து கொடுக்கப்படுகின்றதோ அந்த மருத்துவமனைக்கு அதிகபட்சம் 1 மணி நேரத்திற்கு உள்ளாக நீங்கள் வந்து கூட்டு போயிடணும்.
அது மாதிரி நீங்கள் வந்து பாம்பு கடிச்ச இடத்த வந்து அதிகமான தண்ணீர் ஊற்றி சோப்பு நீரால் அது மாதிரி ஓடுகின்ற தண்ணீரில் வந்து நீங்கள் வந்து அதிகமாக அந்த இடத்த வந்து கழுவணும், எந்த கயிறை துணையை வைத்து கட்டக்கூடாது என்று பலவிதமான வழிகாட்டல் கொடுக்கப்படுது மக்களுக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இது மாதிரியான மக்கள் வந்து மூட நம்பிக்கையில் மூழ்கி இருந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்களை வந்து செய்வதன் மூலமாக மிகப்பெரிய இழப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். தான் பெற்றெடுத்த அந்த பிள்ளை தவறான வழிகாட்டுதலால் அந்த பெற்றோருடைய கண்ணுக்கு முன்னால் அந்த சிறுவன் வந்து அந்த பாம்பு கடியால் துடிதுடித்து இறந்து போகக்கூடிய ஒரு நிலை வந்து இன்றைக்கு ஆகியிருக்கின்றது. இதே மாதிரி கடந்த சில தினங்களுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி நம்ம எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவிலே வந்து பாதித்த கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவை நம்ம ஒன்று சமூக வலைதளங்களில் பார்த்தோம். அதையே அந்த வீடியோ வெளியிடும் போது செய்தி சேனல்களில் சில சேனலில் சொல்கிறாங்க இதுவும் வந்து வட மாநிலத்தில் வந்து நடந்த விஷயந்தான். பூசாரியை போன்று இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நின்று கூட என்ன பண்ணுறான்னு சொன்னால் பால் வந்து கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த கொதிக்கக்கூடிய அந்த சூடாக கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாலை எடுத்து என்ன பண்ணுறான்னு சொன்னால் பச்சிலம் குழந்தைகளாக சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகள் மீது வந்து அந்த கொதிக்கக்கூடிய அந்த பாலை கொண்டு போய் வந்து ஊத்துறார், அதிக அளவில் வந்து ஊத்துறார். பெரிய ஆட்கள் மீது அந்த சூடு போட்டால் கூட நம்மளால் கூட தாங்க முடியாது. நம்ம மேலே ஏதாவது சூடாக ஒரு தண்ணியோ ஏதோ ஒரு பொருளை கொட்டி விட்டால் நம்மால் கூட அந்த வலியை தாங்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பச்சிலம் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி தாங்குவாங்க? அந்த பாலை கொண்டு போய் வந்து ஊத்துறாரு, அவர் பக்கத்திலேயே வந்து பெற்றோரோ உறவினர் தெரியல உட்கார்ந்துருக்கிறார், அந்த பிள்ளைகளை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து அந்த ஒரு பானையில் கோரி கோரி ஊத்துறாரு, அந்த பிள்ளைங்க வந்து அப்படியே கதறி துடிக்குது, அந்த வலி தாங்க முடியாமல் எரிச்சல் தாங்க முடியாமல் கதறி துடிக்கக்கூடிய நிலையில் வீடியோ வெளியிடுகின்றது. அதை கூட கொஞ்சம் கூட வந்து சட்டை செய்யாமல் அந்த கொஞ்சம் கூட அந்த பிள்ளை அழுகின்றது என்ற இரக்க உணர்வு இல்லாமல் அந்த நபர் என்ன பண்ணுறான்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் வந்து அந்த கோரியை வந்து முதுகில் முன்பக்கத்தில் தலையிலலாம் வந்து அந்த கொதிக்கிற பாலை தூக்கி ஊத்துறாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொன்னால் ஏதோ ஒரு வகையிலான அந்த மூட பழக்கம் தான். இப்படிப்பட்ட மூட பழக்கங்கள் கடந்த காலங்கள் இருந்துச்சு. பல்வேறு நிலைகள் மூலமாக பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலமாக இதெல்லாம் இன்றைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகின்றது. ஆனால் அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னால் இது மாதிரியான மூட நம்பிக்கைகள் தென் மாநிலங்களை காட்டிலும் வட மாநிலங்களில் வந்து இன்றைக்கும் வந்து அதிக அளவில் வந்து மிகைத்து காணப்படுது. அதற்கான காரணங்கள் என்னன்னு சொன்னால் படிப்பறிவு இல்லாத மக்களாக இன்றைக்கு இருக்கிறாங்க. மக்களிடத்திலே வந்து கல்வி அறிவை வந்து அதிகப்படுத்தணும், மக்களை வந்து அந்த படிப்பை நோக்கி படித்த ஒரு சமூகமாக மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னால் இது மாதிரியான மூடப்பழக்கங்களை விட்டு மக்கள் வெளியே வருவார்கள். ஆனால் அவளத்திலும் மிக மிக கேவலமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் படிப்பறிவு இல்லாத காரணத்தினால இது மாதிரியான போலி நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் மூடப்பழக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்பி அதில் இன்றைக்கு அதிகமான மக்கள், அதிலும் குறிப்பாக வடமாநிலத்தை சேர்ந்த மக்கள் தான் இந்த மாதிரியான பழக்கங்களில் அதிகமாக வந்து மூழ்கி இருக்கின்றார்கள் அப்படின்ற ஒரு செய்தியை பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் இது மாதிரியான மூட பழக்கங்களை விட்டெல்லாம் மக்களை மீட்டெடுக்க வேண்டும், மூட பழக்கங்களில் வந்து அதிகமாக அதை வந்து ஒழிக்க வேண்டும் என்று பல்வேறு சித்தாந்தத்தை பேசக்கூடியவர்கள் பல கல்வியாளர்கள் இன்றைக்கும் வந்து அதற்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதையெல்லாம் இன்றைக்கு முழுமையாக வந்து ஒழிக்க முடிந்ததா என்று பார்க்கும்போது அதில் மனிதனுடைய முயற்சி அனைத்துமே இன்றைக்கு படுதோல்வி அடையக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்லாமிய மார்க்கம் படைத்த எல்லா மனிதர்களையும் படைத்திருக்கக்கூடிய ஓர் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவுரைகளை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இது மாதிரியான மூட நம்பிக்கைகள் மனித சமூகத்தில் அறவே இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். தன்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இது மாதிரியான ஏராளமான மூட பழக்கங்களை அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து செய்தி அனுப்பி அந்த பழக்கங்களை விட்டு எல்லாம் அந்த மக்களை வந்து அல்லாஹ் மீட்டெடுக்கின்றான். நபிகள் நாயகம் பிரச்சாரம் செய்கின்றார்கள். அந்த சூழ்நிலையில் அந்த சமூகத்தில் இது மாதிரியான இதைவிட கொடூரமான நிறைய மூட பழக்கங்கள் இருந்த அந்த சமூகத்தில் நபிகள் நாயகம் தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக அந்த மக்களை எல்லாம் மனிதர்களாக அவர்கள் மாற்றுகின்றார்கள். பல செய்திகளை நாம் வந்து பார்ப்போம். உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் ஒரு சமயத்தில் போர் முடிந்து திரும்ப வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு போருக்காக வேண்டி செல்லக்கூடிய ஒரு நிலையில் அந்த சஹாபாக்கள் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. ஒரு மரத்தில் ஒரு தாத் அன்வாத் என்ற ஒரு மரம் இருக்குது. அதில் வந்து மாற்று கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் இணை வைப்பாளர்கள்லாம் தங்களுடைய
ஆயுதங்களை அந்த மரத்தில் தொங்க விட்டு எடுத்து சென்றால் போரில் வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு மூட நம்பிக்கை, தவறான நம்பிக்கை இருக்கின்றது. அதை பார்த்து நபித்தோழர்கள் நபிகள் நாயகத்திடத்திலே கேட்கின்றார்கள், இது மாதிரி நமக்கும் ஒரு மரம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் அவர்கள் கண்டிக்கின்றார்கள், எப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நான் உங்களை மீட்டெடுத்திருக்கின்றேன், இது மாதிரியான சிந்தனைகள் மிகப்பெரிய அளவிலான ஒரு மூட பழக்கம் தான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிக கடுமையான முறையில் கண்டிக்கின்றார். அதோட மட்டுமல்லாமல் இது குறித்து பல்வேறு போதனைகள் வழங்கியிருக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சமயத்திலே கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் இதையெல்லாம் என்னுடைய காலுக்கு அடியில் போட்டுவிட்டேன், அறிந்து கொள்ளுங்கள், இன்னக்குள்ள ஷையின் மின் அம்ரின் ஜாஹிலியா, அறியாமை கால மூட பழக்கங்களை எல்லாம் தஹ்த கதுமியி மதுமௌது என்னுடைய காலுக்கு கீழாக போட்டு புதைத்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் மூட பழக்கங்களை எல்லாம் இன்றைக்கு குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு காரியத்தை இன்றைக்கு செய்திருக்கின்றது. இது மாதிரியான சம்பவங்களை கேள்விப்படும் போது மிக மிக அதிகமான ஒரு கவலை நமக்கு ஏற்படுகின்றது. ஆனால் மக்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இது மாதிரியான விஷயங்களில் எல்லாம் இருந்து மீண்டு அறிவை கொண்டு சிந்தித்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது, ஒரு பாம்பு கடியா அல்லது ஒரு விபத்து எந்த அளவுக்கு பாதிப்போ அதற்கு தகுந்த அறிவை பயன்படுத்தி சரியான ஒரு சிகிச்சையை பெறுவதுதான் சமயோசித புத்தியாக இருக்கும். அதுதான் மனிதனுடைய அந்த அறிவை கொண்டு சிந்திக்கக்கூடியதாக இருக்குமே தவிர மற்ற இது மாதிரியான தவறான வழிகாட்டுதல்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் அனைவரும் மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக பெற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.